அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடகராசிக்காரர்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 12 ராசிகளில் கிரக நிலைகள் ஒவ்வொரு நிலை தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாங்க. அந்த வகையில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் 2025ஆம் வருடம் மாசி மாதத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை பற்றி பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தருங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடகராசி அன்பர்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, அஷ்டம ஸ்தானத்தில் சூரியன், சனி பாக்கியஸ்தானத்தில் அமைஞ்சிருக்காருன்னு சொல்லலாங்க. புதன், சுக்கிரன், ராகு லாபஸ்தானத்தில் அமைஞ்சிருக்காருன்னு சொல்லலாங்க. இந்த மாதம் உங்களுக்கு திடீர் கோபம் வரக்கூடிய நேரம் இருக்குங்க. வேகம் இருக்கலாம், வாக்குவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றவங்ககிட்ட அனுசரித்து செல்வது நல்லதுன்னு சொல்லலாங்க. நண்பர்களிடம் பகை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நண்பர்கள் உறவில் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவைங்க. பிடிவாதத்தை விட்டு விடுவது காரிய வெற்றிக்கு உதவுங்க. வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதிலும் திருப்தி இல்லாத மனநிலை இருக்குங்க. பயணம் மூலம் சாதகம் கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய நேரம் வருங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க புதிய பொறுப்புகள் சுமையாக வரக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். குடும்ப விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாற்றையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவங்க இந்த கடகராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க. பெண்களுக்கு அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்குங்க. அரசியல் துறைகளுக்கு எதிலும் நிதானமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்குங்க. மாணவர்களுக்கு பதற்றம் கொள்ளாமல் நிதானமாக நம்ம பாடங்களை படிப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் சக மாணவர்களால் அனுகூலம் உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாங்க. புதிய வீடு, மனை ஆகியவற்றை வாங்கும்போது கவனமாக இருக்க வேணுங்க. ஒரு முறைக்கு இருமுறை நம்ம விசாரிச்சுட்டு வாங்கிறது ரொம்ப நல்லது. நண்பர்கள், உறவினர்கள் அந்யோன்யமாக இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். சற்று முயற்சி எடுத்தால் பதவி உயர்வும் கிடைக்க நேரம் இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த மாதத்தில் எதிர்பார்த்திருந்த பணியிட மாற்றம் உங்களை வந்து சேருங்க. உறவினர்கள், நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் உண்டாகுங்க. அவர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாங்க. அதே மாதிரி உடல் நலத்தை பொறுத்த வரைக்குமே மனவளத்தையும் பெருக்கிக் கொள்வீங்கன்னு சொல்லலாங்க. பொது வாழ்வில் இருப்பவங்க திறமைசாலிகளை தங்களோட அருகில் வைத்து கொண்டு காரியமாக மாற்றி நலமடைவாங்கன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் திறமைசாலிகளை நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவங்கன்னே சொல்லலாங்க. வழக்கு விவகாரங்களில் நிதானமாகவும் விட்டு கொடுத்தும் நடந்து கொள்வது வெற்றிக்கு வழிவகுக்குங்கன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசியில் 3ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்காரு. இது தைரிய வீரிய ஸ்தானத்தை குறிக்குன்னு சொல்லலாங்க. ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டம ஸ்தானத்தில் சனி, புதன், சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் அமைஞ்சிருக்குங்க. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகோட இணைஞ்சிருக்காரு. ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமைஞ்சிருக்காரு. சுக்கிரன் குரு பரிவர்த்தனை நடைபெற இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் அமைந்திருக்காருன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு 2ஆம் அதிபதியான சூரிய பகவான் 8ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட யோகாதிபதியான செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. இது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வருமானத்தில் ஒரு பகுதியை சரியாக முதலீடு செஞ்சு வச்சுருந்தா அது தற்போது நல்ல பலன்களை கொடுக்குங்க. அரசியல் தொடர்பிய தொழிலில் இருந்த தடைகள், வழக்குகள் அனைத்துமே நீங்குங்க. பழைய பாக்கியில் ஒரு சிறிய பாகம் வருவதற்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. தொழிலில் புதிய மாற்றங்கள் ஏற்படுங்க. தொழிலையும் இடமாற்றம் லாபத்தை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாங்க. குலதெய்வத்தோட அருள் இருக்கும். புதன் கிரகத்தின் பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க. புதன் கிரகத்தில் விபரீத ராஜயோகம் ஏற்பட இருக்குதுங்க. சின்ன சின்ன தடைகள் இருந்தாலுமே அதில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி கிடைக்குங்க. உங்களோட முன்னேற்றத்திற்கான அனைத்து
முயற்சிகளுமே கை கொடுக்கும். தந்தை வழி சொத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே விளக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி சகோதர வழி உதவிகளால் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்குங்க. சொத்து சார்ந்த ஆவணங்களிலும் எதிர்பார்த்த மாற்றம் இருக்கும். உங்களோட திறமைக்கேற்ற முழு அங்கீகாரம் கிடைக்குங்க. தாய் தந்தை இடையே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையுங்க. உங்கள் செயல்களால் உறவினர்கள் பெருமை கொள்றதுக்கான பொறுப்புகளோட அதிகரிக்குன்னு சொல்லலாங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு அதிகமாக கிடைக்குன்னு சொல்லலாம். உங்களோட சேமிப்பை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடாதுங்க. பணத்தை கவனமாக கையாள வேணுங்க. வயது முதிர்ந்தவங்களுக்கு கண் பிரச்சனை, தலைவலி, மூச்சு விடுவதால சிரமம் இருக்குங்க. குழந்தைகளோட கல்வியில் சற்று மந்தமாக இருக்குங்க. குழந்தைகள் மீது அதிக கவனம் இருக்க வேணுங்க. வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்கிறது நம்மளுடைய உறவுகளில் பிரச்சனைகள் வராமல் இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி கடகராசிக்காரர்களோட தந்தை ஆரோக்கியத்தில் கவனம் அதிகமாக தேவை. சமூகத்தில் உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற வருத்தம் இருக்குங்க. தொழில் பார்ட்னர்களிடம் கவனமாக இருக்க வேணுங்க. கணவன் மனைவி இடையே வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். உத்தியோகம் தொழிலில் அலைச்சல் இருக்குங்க. வீண் விரயம் இருக்கும். மனக்குறைகள் நீங்கள் பிறந்த நாளில் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று வழிநடத்தி வரலான்னு சொல்லலாங்க. உங்களோட காதல் உறவுகளுக்கும் இது ஒரு சாதகமான மாதமாக இருக்குங்க. இதோட திருமண உறவும் வலுவடையுன்னு சொல்லலாங்க. குரு பகவான் தாம்பத்திய உறவில் நிலவும் பதற்றத்தை குறைக்கணும்னு சொல்லலாங்க. தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நீண்ட பயணங்கள் மூலம் லாபம் பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. வெளியூர் சென்று படிக்கும் மாணவர்களோட கனவு நனைவாகக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிதி விஷயங்கள்லையும் இது ஒரு நல்ல நேரமாக இருக்குங்க. ஆனால் உங்களோட தந்தை உடல் நல பிரச்சனைகளால் தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அப்பப்போ மருத்துவர் ஆலோசனை பெறுவது ரொம்ப முக்கியங்க. சகோதர சகோதரிகளுக்கு கிரக பெயர்ச்சியின் தாக்கம் காரணமாக அவர்களுக்குடனான உங்களோட உறவு பாதிக்கப்படலாங்க. மற்றும் அவங்க உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடுங்க. ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் பார்த்தா அதிலும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாங்க. இந்த மாதம் நீங்கள் வெளிநாடு செல்வதில் வெற்றி பெறலாம் மற்றும் பெரிய சொத்து வாங்குவதில் வெற்றி பெறலாம். பணியிடத்தில் மேலதிகாரிகளோட அனுகூலம் உங்களுக்கு கிடைக்க நேரம் அமைஞ்சிருக்குங்க. உங்களோட காதல் வாழ்க்கையை பற்றி நாம் பேசினால் இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக சொல்லப்படுதுங்க. இருப்பினும் நீங்கள் சாதகமான முடிவுகளை பெறலாங்க. இதற்கு காரணம் மாத தொடக்கத்தில் 5ஆம் வீட்டில் அதிபதியான செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் இருவருக்கும் உறவில் இடைவெளியும் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. திருமண உறவுகளில் பிணைக்கப்பட்டவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்குங்க. மாத தொடக்கத்தில் செவ்வாய் 12ஆம் வீட்டில் அமர்ந்து 7ஆம் வீட்டில் அமர்வதால் வாழ்க்கை துணையிடம் சண்டை வரும் சூழ்நிலை உருவாகலாங்க. அதனால் நீங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. 7ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் 9ஆம் வீட்டில் இருப்பார். உங்களோட மனைவியுடன் நீண்ட தூர பயணம் செல்லும் வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த வகையான தொற்றும் உங்களை பாதிக்கலாம். இந்த நேரத்தில் அதிக கொழுப்புள்ள உணவுகளை நீங்கள் தவிர்க்கிறது நல்லதுங்க. உங்களோட எடையை அதிகரிக்காமல் இருக்க யோகா மற்றும் உடற்பயிற்சியை தவறாமல் நீங்கள் செய்யுங்க. அது உங்களோட ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க. உங்களோட ராசி அதிபதி சந்திர பகவானோட பீஜ் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும்னு சொல்லலாங்க. கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் செலவுகள் அதிகரிக்குங்க. அதோட எதிர்பாராத சவால்களை சந்திக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. அதனால் எந்தவித வேலைகளும் சரியான திட்டமிடல் ரொம்ப முக்கியம். தொழில் சார்ந்த விஷயத்தில் தடைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் பாரம்பரிய தொழிலில் இழப்புகளை சந்திக்க நேரம் உங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாங்க. பங்கு சந்தை ஊக வணிகத்தில் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குனாலும் அதில் முதலீடுகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவைங்க. உங்களோட வாழ்க்கை துணையுடன் மோதல் நம்பிக்கையை பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. இந்த மாதத்தில் உங்களோட ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். ஒட்டு மொத்தத்தில் பல சவால்களை கடக்க வேண்டிய சூழல் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி உங்களோட தேவைகளை நிறைவேற்றி கொள்ள வாய்ப்பு இருக்குங்க. புதிய வேலை வணிக அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சென்றடைங்க. நீங்கள் என்ன ராசிக்காரர்கள், இந்த வீடியோவை பார்க்குறவங்க நீங்கள் என்ன ராசிக்காரர்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களோட லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆல் வியூஸ், தேங்க்யூ.